ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, கமகமக்கும் செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செட்டிநாடு முட்டை குழம்பு. அதுக்கு நான் சின்ன அரை மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஷ்மீரி மிளகாய், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சின்ன அரை மூடி தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். சட்டி சூடானதுமே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்து சோம்பும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நார்மல் மிளகாய் எடுத்திங்கன்னா காரமாயிடும். அப்படி இல்லைன்னா கூட விட்டுடுங்க, குழம்பு ரொம்ப காரமாயிடும். தேங்காயும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கலாம். செம்ம ருசியாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். சூடு ஆறட்டும். ஆறுனதும் அரைக்கணும். திரும்ப அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். 5 முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க, தோல் உரித்து. முட்டையை கீரி எடுத்துக்கோங்க. கீரிக்கணும் நடுவில். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அது போல் கீரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்புல சேர்க்கும் போது அந்த குழம்புலாம் முட்டையில் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் சூடானதுமே முட்டை சேர்த்துட்டேன் நான், வேக வச்ச முட்டை. இங்கே பாருங்கள், இது போல் கீறிக்கோங்க முட்டையெல்லாம். வதக்கி எடுத்துடலாம் இந்த எண்ணெயில். ஒரு நிமிஷம் வதக்குங்க போதும். இது போல் நான் வதக்கிட்டேன். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்ப அதே கடாயிலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துடலாம், பெரிய வெங்காயம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்காதீங்க, நடுத்தரமாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காவை அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிட்டு வந்துடணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும்.
இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளிய இது கூட சேர்த்துடலாம். மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க 2 தக்காளி. இப்போ இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இந்த செட்டிநாடு முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். பரோட்டாவுக்கு கூட சூட் ஆகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். திக்காக இருக்குது குழம்பு. இப்போ கொஞ்சம் லைட்டாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா வெந்து வரட்டும். அப்புறம் தான் நம்ம முட்டை சேர்க்கணும். முட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த குழம்புல கடைசியாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த குழம்பெல்லாம் உள்ள முட்டையில் இறங்கணும். அதுக்காக பாருங்கள், 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு கலந்துட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். போதுங்க, அவ்வளோதான். நம்ம செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி. இப்போ மல்லித்தலை வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா சேர்க்க தேவையில்லை. நான் லைட்டாக சேர்த்துட்டு கலந்துட்டு எடுத்துட்றேன். சுவையான செட்டிநாடு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.